ஹாய், திஸ் இஸ் கவின். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கோல்டோட மூமெண்ட் எப்படி இருக்க போகுது, நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து எதை போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ தான் அதில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு கரெக்டிவ் லெவலில் தான் நம்ம வந்து பார்த்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில் கோல்டு வந்து இப்போ ஃபோர்த் வேவ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த ஃபோர்த் வேவ் வந்து கரெக்ஷன் இது வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷனில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஏபிசி ஏ வேவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பி வேவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சி வேவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லைங்கிறத பற்றி தான் என்ன ஆகுதுங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சி வேவ் எங்கே வந்து டேப் ஆகுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். அதாவது ஒரு டே டைம் ஃப்ரேம் இல்லை அதுக்கும் கீழே கூட போய்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம்குள்ளே எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வீக்லி வந்து நம்ம ஏபிசிங் கரெக்டிவ் வேவ்ங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டே டைம் ஃப்ரேமில் அது வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் செட்டப் கொடுக்க முடியும். அந்த செட்டப் படி தான் நம்ம வந்து என்ட்ரி வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் வந்தாச்சு. டே டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்திங்கன்னா ஏபிசி படி ஒரு கரெக்ஷன் வேவ் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஜீரோ டு ஏக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து லிக்விடிட்டி வந்து ஃபஸ்ட்டு வாட்டி மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ இருந்த லிக்விடிட்டியை அதுக்கு அடுத்து வந்த மார்க்கெட் வந்து அது வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் லைனாக 3 ரெட் கலர் கண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ இருந்த லிக்விடிட்டியை அதுக்கப்புறம் வந்து அப்கமிங் டேஸில் வந்து ஏ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் தான் பிவே வந்து கொடுத்துருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம பி வேவ் போட்டோம்னா சி வேவ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அது கொடுக்காதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீகவுண்ட் பண்ணி இது வந்து பி வேவாக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா சி வேவுக்கு போகணும். இப்போ சி வந்து அதாவது பி கம்ப்ளீட் ஆகிடுச்சாங்கிறது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து செக்அப் பண்ணிக்கணும். அது பார்த்திங்கன்னா ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் போடலாம். இப்போ 0 to A போட்டோம்னா பி வேவ் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா டேப் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இருங்க 0 to A பார்த்தீங்கன்னா 0.382 அண்ட் 0.5. அதாவது ஃபிப்னாசி லெவலில் 50% பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டு இதுக்கும் கரெக்டாக ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 0.382 ரிவர்ஸ் இருந்தால் கூட அகைன் வந்து 0.5க்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம லாங்கர் டைம் ஃப்ரேமில் வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டேப் ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிவேவோட கன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ சிவேவோட கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்து ஃபிபனாசி போட்டு பார்க்கணும். இப்போ ஃபிப் எக்ஸ்டென்ஷன், அதாவது ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா 0.1 அண்டு 0.1 அண்டு 1.618 1.272 சாரி 1.272 இந்த 2 பாயிண்டில் ஏதோ ஒன்று ரீச் பண்ணிட்டா கூட ரிவர்சல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். அதாவது பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 3410 இதை ரீச் பண்ணிட்டா ஒரு பிக் புல் மூமெண்ட் கொடுக்கலாம் கைஸ். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து WXYZ இந்த மாதிரி நிறையவே உள்ளே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் அக்யூரேட்டாக கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகுமா இல்லையாங்கிறது வந்து நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து பியூரான டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போவும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டயகனல் சேனலுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது எங்கள் மேலே அப் ட்ரெண்டில் ஒரு டயகனல் சேனல், நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு டயகனல் சேனல் ட்ரா பண்ணி லைட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு இதையும் அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைட்வேஸ்லேயே தான் இருக்கும். அதாவது சைட்வேஸ் மீன்ஸ் ஒரு 1000 பிப்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்குமே தவிர அந்த 1000 பிப்ஸும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஃபியூ டேஸில் கொடுத்துருக்குது. ஃபியூ வீக்ஸாகவே அப்படி தான் கொடுத்துட்ருக்குது. லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும், இந்த வாரம் ஃப்ரைடே பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த டயகனல் சேனலில் பார்த்தீங்கன்னா B to Cக்குள்ளே 5 வேவ் இருக்கணும். 1 2 3 இஸ் த லார்ஜஸ்ட் வேவ், 4 அண்ட் 5 ஸ்டில் ரன்னிங்.
இப்போ 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சா அண்ட் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சாங்கிறத வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கைஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷனை போட்டு பார்க்கலாம். அதாவது 0 to 3 வரைக்கும் 0 to 2 வரைக்கும் போட்டால் நமக்கு வந்து தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா டேப் ஆகிடுச்சாங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடச்சிருங்க கைஸ். இப்போ அதை தான் வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபிப் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போ ஃபிப் எக்ஸ்டென்ஷனுக்கு போயிட்டு 0 to 1 and 2 இதை போட்டாங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 அதாவது ஏபிசி கரெக்டிவோட ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ 0.3 to 5 இதை போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.1 ஆர் 1.618 அண்ட் 2.618 இந்த லெவலில் டேப் ஆகிருக்கணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் வேவ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். இந்த இடத்துல டேப் ஆகிட்டு அக்யூரேட்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்குது. அதாவது ஃபோர்த் வேவுக்கான ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது ஃபோர்த் வேவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் வேவ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மூமெண்ட் கொடுக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் 4th to 5th வேவை நம்ம வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4th வேவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சாங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 to 3 போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.5 ஆர் 0.382 அண்டு 1 இந்த 3 பாயிண்டில் ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து டேப் ஆகிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்டுமே நமக்கு வந்து டேப் ஆகிருக்குது. 0.236, 0.382 அண்ட் 0.5 இந்த 3 பாயிண்ட்டுமே டேப் ஆகிட்டு இப்போ வந்து கம்பல்சரி இப்போ கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருச்சு. இப்போ வந்து 5th வேவ் தான் மூவ் ஆகிட்டுருக்குங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேவ் 1 வந்து அதாவது வேவ் 4 வந்து 1 வரைக்கும் டேப் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் கிடையாது. ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அதாவது 1 minute to 15 minutesக்குள்ளே வேணால் ரேரான டைமில் 1ங்கிற பாயிண்ட் வந்து ஃபிப்னாச்சியோட பாயிண்ட்டாக 4th வேவ் வந்து டச் பண்ணலாம். மற்றபடி அதுக்கு பாசிபிள் இல்லை. பார்த்தீங்கன்னா 4th வேவ் வந்து அந்த இடத்துல டேப் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 5th வேவுக்கான மூமெண்ட் கொடுக்கணும். இப்போ 5th வேவுக்கான மூமெண்ட்டு இந்த லெவல் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இதுலேருந்து 0, 1, 2 இப்போ பார்த்திங்கன்னா 4th to 5th இருக்கக்கூடிய 5 வேவ்ஸ் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 0, 1, 2 அண்ட் லாங்கர் டைம் ஃப்ரேம் 3, 4 அண்ட் 5. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து செகண்ட் வேவ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் வேவுக்கான ஃபிப்னாச்சி வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் வேவ் ஃபிப்னாச்சி போட்டு இது வந்து டேப் ஆயிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு பிக் மூமெண்ட் கொடுத்து நமக்கு வந்து வெளியே அதாவது பிக் மூமெண்ட் கொடுத்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட் வந்து கீழே கொடுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருங்க 0.1க்குள்ளே போட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லை ஸ்டில் ரன்னிங்கில் இருக்காங்கிறத பற்றி நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ 0.2க்குள்ள நம்ம போட்டுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ரைட் இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெவலில் வந்து நமக்கு வந்து செகண்ட் வேவ் வந்து டேப் ஆகிடுச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 பாயிண்ட்லையும் டேப் ஆகிட்டு இப்போ வந்து ரிவர்ஸ் கீழே போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிக் மூமெண்ட் தான் கொடுத்தாகணும். ஏன்னா இந்த பிக் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் வேவாக நமக்கு வந்து ரன் ஆக போகுது. நான் சொல்கிறது வந்து பாசிபிளாக இருக்கலாம், இல்லை பாசிபிள் இல்லாமலும் இருக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆர்பிஐயோட அட்வைஸரும் கிடையாது, நான் ஒரு மார்க்கெட் அனலைஸரும் கிடையாது. அதான் சரி மார்க்கெட் அனலைஸர் தான், ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு என்னோடய வியூ பாயிண்ட்டை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் வேவ் தான் ரன் ஆக போகுது. இப்போ தேர்ட் வேவ்க்கான ஃபிப் எக்ஸ்டென்ஷன் போட்டோம்னா நமக்கு வந்து இப்போ தேர்ட் வேவ் எங்கே மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3480 இந்த பாயிண்ட்டை டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷன் போடுறதுக்கு 1.618. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த 1.618 அதாவது 3480 இதை டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் அகைன் கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ்மெண்ட் கொடுக்கும். இல்லை இங்கேருந்து இப்போ இருக்கிற பிளேஸ்லேருந்து டேரெக்டாக மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா 2 டைப் ஆஃப் விசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது வியூ பாயிண்ட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதாவது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், ஒரு டே டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அது கண்டினியூ ஆச்சுன்னா 3500 ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அகைன் மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் முடிஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஒரு 1 வீக்கு கன்சாலிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்து திரும்பவும் ஆல் டைம் ஹைக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம் கைஸ்.
இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டோட நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் இருக்குது அப்கமிங் டேஸ். அதாவது இந்த ஒரு வாரத்துக்கான மூமெண்ட் வந்து இந்த இடத்துல தான் கொடுக்க போகுது. பார்த்தீங்கன்னா கோல்டு எந்த இடத்த ரீச் பண்ணிட்டா அகைன் அப் ட்ரெண்டும், எந்த இடத்த பிரேக் பண்ணிட்டா டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கைஸ். பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 4200 ரீச் பண்ணிட்டா கோல்டு அப் மூமெண்ட். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா 3950 இதை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் வந்து அகைன் ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆகும் கைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் கீழே போகலாம் கைஸ். அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் கோல்டு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையாக அகைன் ரீச் பண்ண ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ இந்த ரெண்டு விசிபிலிட்டிஸ் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுறது, இல்லை அங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்படியே கீழே ரிவர்ஸ் ஆகிறது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்க்கு அண்ட் சார்ட் அனலைசஸான